Today's special pepper chicken. Pepper chicken வந்து one of the best food for the partyக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக சமைக்கக்கூடியது. டேஸ்ட் அதிலே வந்துடும். ப்ராசஸ் எதுவும் போட வேணாம். எப்படி சமைக்கிறது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: பெரிய சீரகம் 1 டீஸ்பூன், black pepper 1 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1 டீஸ்பூன். இது மூணையும் போட்டு சட்டியில் நல்லா வறுத்துருங்க. அந்த நல்ல ஒரு ரோஸ்ட் பண்ண அந்த ஸ்மெல் வரும். ஒரு மாதிரி மனம் வந்த பிற்பாடு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது கூலாக விட்டு நம்ம ட்ரை பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணணும். ஃபயர் வந்து ஸ்லோவாக வச்சுருங்க. இப்போ நம்ம ட்ரை பிளெண்டரில் போட்டு பவுடர் ஃபார்மில் வந்து பிளெண்ட் பண்ணிடுவோம். பெப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓகே, சட்டியில் இப்போ என்ன செய்வோம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடான பிற்பாடு சின்னமன் பட்டை ஒரு பட்டை போட்டுக்கணும். பூ போட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் அது ஒன்று போட்டுக்கணும். பெரிய சீரகம் 1/2 டீஸ்பூன். நம்ம நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை வந்து போட்டு தாளிப்போம். வெங்காயம் நல்லா மணமாக இருக்கணும், நிறம் மாறணும், நல்லா குக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கறி லீஃப் போடலாம், கருவேப்பிலை போட்டு வதக்குவோம். அனல் வந்து அடுப்பு அனல் குறைவாக வச்சுங்க, ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம வதக்குவோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். ஸோ நல்லா வதங்கிருச்சு, அந்த ஸ்மெல்லும் போயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ நம்ம 1/2 கிலோ கோழி இறைச்சி போட்டுக்கலாம். இந்த கோழி இறைச்சி வந்து நான் ஏற்கனவே மேரினேட் பண்ணிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு சமைக்கிற முன்னுக்கு அது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சாக்கா. ஸோ மேரினேட் பண்ண கோழி இறைச்சி 1/2 கிலோ இப்போ போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிண்டி விடுவோம். தேவைப்பட்டால் லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். லேசாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கோழிக்கு வந்து நம்ம வெங்காயத்துக்கு தான் போட்டோம். இப்போ கோழி அரிசிக்கு உப்பு தேவைப்படுது. ஸோ இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி. இப்போ என்ன செய்வோம், நம்ம இதை மூடி வச்சுருவோம் 20 நிமிஷத்துக்கு. ஃபயர் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுருங்க. மூடி வச்சிடும், அது நல்லா குக் ஆயிரும். 20 நிமிஷத்தில் நல்லா அழகாக குக் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை நம்ம போடலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்லா குக் ஆயிடுச்சு, நிறமும் மாறிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன செய்ய போகிறோம், நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பவுடரை இப்போ போட்டுக்குவோம். போட்டு கிளறி விடுவோம் நல்லா. அப்படி உங்களுக்கு வந்து பெப்பர் சிக்கன் வந்து சாந்தா வேணும்னா நம்ம ஆட் பண்ணால் 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூனாக போட்டிங்கனாக்கா சாந்து அதிகமாக இருக்கும். இது ட்ரையாகவும் இருக்கலாம், பெப்பர் சிக்கன் ரொம்ப ட்ரையாகவும் எடுக்கலாம், இல்லை கொஞ்சம் கிரேவி வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். வெள்ளை சாதத்தோட தோசையோடலாம் சப்பாத்தியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
ஒரு 3 நிமிஷம் வேக வைப்போம். நம்ம அந்த மசாலா தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு ஒரு 3 நிமிஷம் அது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும், செட்டில் டவுன் ஆகட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்குவோம். கறி லீஃப் கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொத்தமல்லி பிச்சு போட்டுக்கலாம். That's all. Our pepper chicken is ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதோட அடுத்த நியூ வீடியோவில் மீட் பண்ணுவோம். Thanks for watching. God bless you. Take care. Bye-bye. Stay home. Happy cooking. Drop it.